டியூட்ரானமி சாப்டர் 28 நீங்க திருப்பிக் கொள்ள அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன். ஆமென். இந்த வேதாகமத்தை படிக்கும் போது every scripture, every word, when you study, it's amazing the way God wants to deal தன்னுடைய மக்களோட இல்ல தன்னுடைய ஜனங்களோட அவர் டீல் பண்ண வேண்டிய முறைமைகளை அங்க வைத்திருக்கிறார். when you look into the Bible, நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரத்துல இருந்து படிச்சீங்கன்னா தேவனுடைய மனசுல இருதயத்துல இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, he wants to see அவருடைய ஜனங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். they should be blessed. எப்படி ஆசீர்வாதமா இருக்கணுங்க? சும்மா ஏதோ 10-11 அல்ல. he wants to see his children to be in the highest position. ஒரு பெரிய உயர்வுல ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும்னு கர்த்தருடைய விருப்பம். ஆமென். ஹalleluya. சோ அந்த ஆசீர்வாதத்துக்கு வேண்டிய கிருபை அவர் கொடுத்திருக்கிறார். when you read Genesis chapter 1ல படிக்கும் போது 26ல இருந்து 28ல இருந்து நீங்க படிக்கும் போது God blessed ன்னு இருக்கும். ஆக்சுவலா தட் ஹீப்ரூ வேர்ட்ல God empowered them to be a blessing. அதுதான் அங்க எழுதப்பட்டிருக்கும். God empowered them to be a blessing. Amen. Hallelujah. அப்போ when everything, the creation of God, தேவனுடைய சிருஷ்டிகள்ல இந்த சிருஷ்டிகள் பார்க்கும் போது they should be amazed at the way கர்த்தருடைய அவருடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கிறத பார்க்கணும்னு கர்த்தருடைய விருப்பம். ஈவன் டுடே God has never changed. Amen. அவர் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியால சொன்னவர். எபிரேயர்ல அவர் சொல்லுவாரு 13 அதிகாரத்துல அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவரா இருக்கிறார். He is the same unchanged God. What he was yesterday is the same God today. இன்னைக்கும் அதுவாதான் இருக்கிறாரு. So இந்த blessed Lord என்ன பண்றாருன்னா, he wants to tell something. தம்முடைய ஜனங்களுக்காக அவர் எப்படி the way he kept as secrets or keys or தமிழ்ல சொன்னா திறவுகோல்களை அவர் இந்த பைபிள் முழுக்க வைத்திருக்கிறார். Amen. It may be through a promise, it may be through a command. ஆண்டவர் என்ன பண்ண இருக்கிறார், அவருடைய ஜனங்கள் என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய ஜனங்கள் இப்படி இருக்கணும். I give them the key of blessing. Amen. I give them the key to go higher and higher in their life. இதுதான் கர்த்தருடைய விருப்பம். Amen. Hallelujah. So அதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, நான் என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் நான் என்ன பண்ண நீ ஆசீர்வாதமா இருப்ப. எவ்ரிவேர் யூ கோ நீ ஆசீர்வாதமா இருப்ப. தட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட் டு ஏப்ரஹாம். அதத்தான் அவர் சந்ததி சந்ததியாய் கொடுக்கிறவரா இருக்கிறார். அது when you think about this awesome God, அப்போ you think about நம்ம எப்படி நினைக்கணும்னா, God has ways and means or keys for us to live a blessed life. அந்த blessed life எப்படி வருதுன்னா, it is already described. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையில எழுதி வச்சிருக்கிறார். He is already given it. Amen. Every time you read Bible, வேதாகமத்தை படிக்கும் போது ஏதோ ஒரு புக்கை நீங்க படிக்கல, you are studying the blessed word of God. தேவனுடைய அற்புதமான கிருபை உள்ள these words came from the lips of God or it came from the mind of தேவனுடைய மனசிலிருந்து, சித்தத்திலிருந்து, இருதயத்திலிருந்து உருவாகி வெளிவந்த வார்த்தைகள் தான் அவைகள். So I want you to look into chapter 28 முதலாம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது, டியூட்ரானமி 28 1ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது அதுல என்ன சொல்லுவாருங்க, it says so beautifully, இன்று டுடே. அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு உங்க பைபிள்ல அதை நீங்க நல்லா கவனிங்க ப்ளீஸ். சும்மா எதாவது கேட்காதீங்க. If you want to live a blessed life, take a Bible, அந்த வசனத்தை பாருங்க. Amen. It's not just ஏதோ பைபிள்ல ஏதோ சொல்றாங்க இல்ல, you have to கண்ணு பார்க்கணும், உங்க கண்ணு அத உங்க மனசு படிக்கணும் அதை. Then only you will realize the power in that word. Amen. அதுல என்ன சொல்றாங்க, இன்று today. Amen. So the blessing is today, it is going to begin. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு.
Today, if you will fully obey the Lord your God and carefully follow all his commandments, I give you today. அந்த வேர்டை மார்க் பண்ணி வச்சுக்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். சோ இன்னைக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். Tonight, if God is saying this, if you fully obey the Lord your God and carefully follow all his commandments, I give you today, the Lord your God will set you high above all the nations on the earth, above all the nations on the earth. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்போ அது நடக்கும்? Today God, today I am speaking to you. உங்களோடு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஜூம்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுக்க. Today God is speaking to you. Not yesterday, not tomorrow. Today God is speaking. இன்னைக்கு தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார் அந்த வசனத்தை கொண்டு. டுடே. அப்ப என்ன சொல்றாரு? இந்த டுடே, whatever, if you are going to obey the Lord your God, முதல்ல என்னங்க? அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் நீங்க செவி கொடுப்பாயானால், கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய, எவ்ரிதிங், இந்த கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய, நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்ல. இன்னைக்கு why so many Christians, millions of Christians are not living the blessed life னாக்கா, the simple reason is that நாம கேட்கிறோம் but we don't obey or do the word of God as it is written. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நான் சொல்றத நீ அப்படியே கேட்டு அதுக்கு 100% நீ கீழ்ப்படிவாயானால் you will be this. சோ நம்முடைய பிளெஸிங், நம்முடைய எல்லாமே வந்து எங்க இருக்குதுன்னா, it comes to a point where you listen to the word of God and obey the word of God and live according to the word of God. Then the next moment, the next second, every blessing that God has in store for you will become yours. நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்ல, ஏதோ வசனத்தை கேட்கிறேன்னு இல்ல, ஏதோ நான் கேட்கிறேன் நல்லா இருக்குதுன்னு இல்ல. God, நல்லா தெரிஞ்சுக்கங்க, the devil, பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று நம்ம 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல படிக்கலாம். வாட் இஸ் டூயிங்? பிசாசுக்கு என்ன தெரியுமா? நீங்க பைபிள் படிக்கிறதுல அவனுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்க சர்மன்ஸ் கேட்கறதுல அவனுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்க வந்து பைபிள்ல மார்க் பண்ணி வச்சுக்கிறதுல பிரச்சனை கிடையாது, நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுல அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அவனுக்கு பிரச்சனை எங்க தெரியுமா வருது? அவனுக்கு தெரியும், the moment you obey the word of God, தேவன் சொன்னபடி நீங்களும் நானும், when you begin to live according to the word, obey the word, do the word, then the problems comes to the devil. அவன் அப்பதான் பயந்து நடுங்குவான். He trembles to a Christian who studies the word, believes the word and obeys the word. வேற எந்த, you can pray, நீங்க ஜெபம் பண்ணி you can live a failure ஆன லைஃப் வாழலாம். ஆமென். நீங்க சொல்லலாம், நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், எல்லாம் பண்றேன், yet நீங்க ஒரு தோற்று போன வாழ்க்கை இந்த பூமியில வாழலாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாம வாழலாம். you may be feeling that என் ஜெபம் கேட்கப்படலைன்னு கூட நீங்க சொல்லிக் கொண்டு இருக்கலாம். Hallelujah. That is because, எதுக்கு தெரியுமா? You half-heartedly listen, கேட்கிறோம், படிக்கிறோம், எல்லாம் பண்றோம், but when it comes to obeying God, you half-heartedly do it. இந்த பைபிள் சொல்லுது, இன்னைக்கு இன்றைக்கு if you are hearing, இந்த சத்தத்தை கேட்டு என்னுடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். எதுக்கு உண்மையா செய்ய? அவர் சத்தத்துக்கு, அவருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய, doing according, கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய
அவர் சத்தத்துக்கு if you literally say yes Lord, yes Lord ன்னு சொல்றது இல்ல, I will do Lord, you will see இந்த கர்த்தருடைய ஆசை. See the whole Bible, முழு பைபிள் அப்படிதாங்க இருக்குது. என்னைக்கு நீங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படுகிறீங்களோ, என்னைக்கு நீங்க அப்படியே செய்யறீங்களோ, the very next moment, don't ever think God is going to take years to bless you. The very next moment you will receive the blessing that is in store in that scripture. புதிய ஏற்பாடுல பாருங்க, கப்ரியேல் தூதன் வரான், மரியாள் கிட்ட வரான், மரியாள் கிட்ட வந்து சொல்றான், அப்பா இந்த மாதிரி God has planned, உன் வழியாய் மேசியா பிறக்க போகிறாரு என்று சொல்லும் போது குவெஸ்டியன் எல்லாம் வருது மரியாளுக்கு. நான் என்ன பண்ணுவேன், புருஷனை அறியாதவனா இருப்பேன். இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன பிறகு மரியாள் ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவா? ஹல்லேலூயா. அதற்கு மரியாள் 38 இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, அந்த வேர்ட் let it happen as per God's will or God's command. She surrendered. The moment she surrendered her life, her voice, through her word, அந்த உண்மையான சரண்டர், உண்மையா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடினால very next moment, அடுத்து supernatural things begin to happen in Mary's womb. The Son of God began to take his place. உருவாக ஆரம்பிச்சார் மரியாளுடைய வயிற்றுல. ஹல்லேலூயா. அதே போல யோசேப்புடைய பாருங்க, ஏஞ்சல், ஒரு தேவ தூதனானவர் comes and speaks to him in a dream. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி he wants to divorce, அத வந்து மரியாதை தள்ளிடணும்னு நினைக்கிறான், ரகசியமா பண்ணணும்னு நினைக்கிறான். God comes and tells him, அப்பா அவளுக்குள்ள it's through me, it's by my power, she is carrying that baby, so அவளை ஒதுக்கிறாத, தள்ளிராத. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா எழுதப்பட்ட வாக்கு தத்துவம் ப்ராமிஸ் நிறைவேற போகிறது சொல்லி சொப்பனத்துல பேசுவாரு. அப்போ யோசேப்பு பாருங்க 21ஆம் அதிகாரம் மத்தேயு 21:24 பாத்தீங்கன்னா, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவன் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டது. கண்ணு திறக்கிறாங்க, தூக்கத்துல இருந்து கண்ணு விழிக்கிறான். அடுத்த மோமெண்ட் what he did was he obeyed God's word. தேவனுடைய வார்த்தை கேட்டு மரியாளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டான், அவளை தன்னோடு வைத்து கொண்டான். தேவன் சொன்னபடியே பிறக்கிற குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுகிறான். He never changed. He never altered. நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லல. The moment he heard the word of God, the moment he saw God speaking to him in a dream, அவர் 100% கீழ்ப்படிஞ்சான். இன்னைக்கு நமக்கும் அதேதாங்க, நமக்கும் அதேதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. You cannot, நாளைக்கு பார்த்துக்கலாம்ல, that is disobedience, கீழ்ப்படியாத காரியம். Amen. நாளைக்கு நான் see, these are the things நமக்கு சின்னதா தெரியலாம், நமக்கு அற்பமா தெரியலாம். இது என்ன ஒரு பெரிய விஷயமான்னு கேட்கலாம். For God it's very big. ஒரு தேவனுக்கு ஒரு பெரிய விஷயம் அது. பிகாஸ் பெரிய காரியங்கள் அவருடைய வார்த்தையில அடங்கி இருக்கிறது, மகிமையான காரியங்கள் அவருடைய வார்த்தையில நிரம்பி இருக்கிறது. அவருடைய மனசெல்லாம் என்ன தெரியுமா? இதோ இந்த பிள்ளை, இந்த மகன், இந்த மகள், so and so, so and so, so and so. ஐயோ இவங்க they are thinking they have low mentality. அவங்களுக்குள்ள அந்த நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க நான் எவ்வளவு போனாலும், எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு கவுன்சில் பண்ணாலும் they are not ready to listen. ஆண்டவர் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாரு.
பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு ப்ராமிஸா இருக்கட்டும், ஒவ்வொரு கமாண்டா இருக்கட்டும், the moment you obey it, the moment you do it, the next moment ஆண்டவர் சொல்வார், the blessing, அந்த வசனத்துல இருக்கிற blessing உங்களுடையதா இருக்கும். இன்னைக்கு ஏன் நடக்காதது காரணம் என்னன்னா, நாங்க ஊழியக்காரங்களோட நாங்க சொல்லலாம், பட் இஃப் ஊழியக்காரன் செய்யலனாலும் அதேதான், சபையில இருக்கிற ரட்சிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அதே கமாண்ட் தான். ஊழியக்காரனுக்கு ஒன்னும் பெரிய ஆண்டவர் கிரேஸ் எல்லாம் கொடுக்க போறது இல்ல. ஃபார் எவ்ரிதிங் அவருடைய பார்வையில எல்லாரும் ஈக்குவல் தான், எல்லாருக்கும் சேம் கட்டளை தான். அதன்படி செய்பவர்களுக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே. என்ன அழகா எழுதி இருக்கிறார் பாருங்க. how God has thought about you and me. உங்களை என்னை நினைச்சு எழுதி இருக்கிற வசனம், மோசேயின் மூலமா எழுதப்பட்ட வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு நல்ல கவனிங்க, உண்மையாய் செவி கொடுப்பாயானால். ட்ரூலி உண்மையா, சும்மா ஏதோ 4 பேர் நிறைய நேரத்துல நம்ம எங்கன்னா கூட்டங்கள் நடந்த எங்கன்னா பண்ணா நம்ம கையை உயர்த்துவோம், ஆமேன் சொல்லுனா ஆமேன் சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுனா சொல்லுவோம். பட் இட்ஸ் நாட் ஃப்ரம் யுவர் ஹார்ட். இங்க ஆண்டவர் இருதயத்துல இருந்து வரணும், உன் மனசு பூரா வரணும், உன் மனசுல இருந்து வரணும். இன்னைக்கு ஆண்டவர் பேசிட்டாரு என்னோட, இதை செய்ய போறாரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஐ வில் டூ. If God says today, I will do it today, not tomorrow. நான் எத்தனையோ பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். என்னமோ தெரியல, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கவே மாட்டேன்றார், நாங்க நினைச்சது கிடைக்கவே மாட்டேங்குது, எங்க வாழ்க்கையில இது நடக்கவே இல்லைன்னு. God is not that kind of God. அவர் அடைச்சு வச்சிருந்தாலும், அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருந்தார் for the particular time and season. என்னைக்கு அண்ணால் தன் இருதயத்தை திறந்து தேவ சமூகத்துல ஊற்றார், அடுத்த பைபிள் சொல்றது very soon, அடுத்து she became pregnant. வீட்டுக்கு போறாங்க, she conceived Samuel in her womb. அதுதாங்க பிரின்சிபல் ஆஃப் தி பைபிள். ஏதோ நம்ம படிக்கிறதுக்கு நம்ம நிறைய நேரத்துல படிக்கணும் தான். above all obey. அத ஒபே பண்றதுக்கு எப்படி படிக்கணுமா? நீ கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். If you listen diligently to the voice of the Lord your God, listen diligently, கவனமா கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் போது கேட்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் தெரியுமா? அசட்டையா இல்ல. கர்த்தருடைய, if you listen diligently to the voice of the Lord your God, being watchful to do all his commandments. எப்படியா? கவனமா இருக்கணுமா அவருடைய commandments எல்லாம் செய்யறதுக்கு. which I command you this day. The Lord will bless you. The Lord will set you high above all the nations of the earth. I hope tonight, through the power of the Holy Spirit, தேவன் உங்களை பலப்படுத்துவாராக, உங்களுக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பாராக. May God bring conviction to obey the word of God and live the word of God and become a blessing. ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு may it become yours.